லோன் அப்ளிகேஷன் ஸ்கேம் வரும்போதெல்லாம் ஒரு பெரிய பணக்காரர் தான் வந்து அதுக்கு வந்து ஃபண்டிங் பண்ணிருந்தார். இதுலேருந்து வர காசு எல்லாமே அவருக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. எப்படி நீங்கள் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இல்லை என்பிஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் வருதோ அந்த மாதிரி இவங்க லோன் அப்ளிகேஷன்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருந்தாங்க. ஒரு 10 லட்சம் கொடுத்தாங்கன்னா எடுக்கும்போது 5 லட்சம் வந்துடும். ஆனால் அது லாங் டியூரேஷன் கிடையாது, ஷார்ட் டியூரேஷன். 100% வந்து ஒரு பர்சனை அட்டாக் பண்ண போகிறாங்கன்னா 90% அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷனை எடுத்துட்டாங்கன்னா மீதி 10% ஒரு மேட்ரே கிடையாது. அந்த 90% இன்ஃபர்மேஷன் எடுக்கிறது தான் இருக்கிறதுலே சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அது முக்கியமான ஒரு யுக்தி என்னென்னா சோஷியல் இன்ஜினியரிங். அதாவது அவனுக்கு தேவைப்படுற இன்ஃபர்மேஷனை அவனை ஏமாற்றி வாங்குவாங்க. வந்து ஸ்டேஷன் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தீங்கனாலே டெய்லி ஏதாவது ஒரு கேஸ் வந்து ஃபைல் ஆகிட்டு தான் இருக்கும். பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா எப்போ ஹையர் அமௌண்ட்டாக வெளியே போகுதோ இல்லை மீடியா ரீச்சுக்கு எப்போ வெளியே போகுதோ அப்போ தான் அது ஒரு பெரிய பேசும் பொருளாகவே மாறும். அது வரைக்கும் அது வெளியில் தெரியவே தெரியாது. இந்த மாதிரி விஷயத்தை கிரியேட் பண்ணுறதுக்கும் ஏஐ, அதை டிடெக்ட் பண்ணுறதுக்கும் ஏஐ. இப்படி இருக்குது. ஸோ ஏஐ வர்சஸ் ஏஐ. இப்போ யார் ஜெயிப்பான்றதான் இப்போ போட்டி. இப்போ இதோட பேக்ரவுண்ட் டாஸ்க் வந்து இப்படி ஆயிடுச்சு. ஒருத்தன் ஒரு வீடியோவை எடிட் பண்ணி வெளியில் போடுறாங்க ஏஐ யூஸ் பண்ணி, பக்கா ஒரிஜினலாக இருக்குது. ஆனால் அந்த பொண்ணுக்கு தெரியும் நான் இந்த தப்பை பண்ணலை, அந்த பையனுக்கும் தெரியும் நான் இந்த தப்பு பண்ணலை. பட் எப்படி ப்ரூவ் பண்ணுவாங்க? முன்னாடிலாம் வந்து ஒரு போலீஸ் வண்டி இந்த சைடில் கிராஸ் ஆனாலே யார் வீட்டுக்கு வருதுன்னு ஒரு பயம் இருக்கும். சப்போஸ் நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுச்சுன்னா அது ஒரு அவமானமாக பார்க்குறாங்க. ஸோ போலீஸ் வண்டி அந்த மாதிரி மாறிடுச்சு. இப்போ தான் கொஞ்சம் அதை வந்து ரிலேஷன் ஸ்டேட்டுக்குள்ளே வராங்க. அது ஒரு நார்மலான விஷயம் தானே. மேபி அவங்க சும்மா கூட வந்திருக்கலாம், அந்த மாதிரி கூட இருக்கும். ஒரு இன்வெஸ்டிகேஷன் கூட வந்திருக்கலாம். நார்மலாக வந்து என்ன நடந்துச்சுன்னு சும்மா ஏதாவது பக்கத்து வீட்டில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு, நம்ம வீட்டில் வந்து என்னென்னு விசாரித்தாலும் இவங்க வீட்டில் ஏதோ பிரச்சனை போல், அதான் போலீஸ் வந்திருக்காங்கன்னு. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் டிஜிட்டலாக கொண்டு வரும்போது நீங்கள் அதை கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி நாளைக்கு போலீஸ் நம்ம வீட்டுக்கு வந்துட்டா என்ன பண்ணுறது, நம்ம கரியர் போயிடுமே அப்படின்ற ஒரு பயத்திலேயே நிறைய பேர் பண்ணுறதில்ல. அன்பார்ந்த தினகரன் டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய டிஜிட்டல் உலகத்தில் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி வந்துட்டு நம்மளோட வாழ்க்கையை ரொம்பவே எளிமையாக மாற்றிருக்கு. ஸோ அதே சமயத்தில் சைபர் குற்றங்களும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தான் வருது. இந்த சைபர் குற்றங்களோட பின்னணி என்ன, சைபர் குற்றவாளிகள் எந்த விதத்தில் செயல்படுறாங்க, மக்கள் அதிலிருந்து எந்த விதத்தில் நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்கலாம், இதை எல்லாமே குறித்து பேசுறதுக்காக நம்ம கூட சைபர் கிரைம் புலனாய்வாளர் திரு சுபாஷ் ஜெகநாதன் அவர்கள் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். இப்போ இந்த சிசிடிவியில் பதிவாகிற விஷயங்கள்லாம் வந்துட்டு சிசிடிவியோட அந்த ஐபி அட்ரஸை எடுத்து நம்ம அந்த விஎல்சி மீடியா பிளேயரில் போட்டாவே அதோட தரவுகள் எல்லாமே நம்ம பார்க்க முடியும் அப்படின்ற. ஸோ அது எப்படி நம்ம அதுலேருந்து எப்படி நம்ம செக்யூர் பண்ணிக்கிறது, ஸோ அந்த விஷயங்கள் எப்படி நடக்குது? மேக்ஸிமம் என்னென்னா லைக் வந்து அந்த போர்ட் வந்து ஓப்பனில் இருக்கும், அதை வந்து நீங்கள் வந்து செக்யூர் பண்ணணும். பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது வந்துட்டு நீங்கள் அதை வந்து பப்ளிக்காக ஆக்சசபிளாக மாற்றிருக்காங்க அப்படின்னா அது என்ன ரூட் காசுன்றது நீங்கள் ஃபைன் பண்ணணும், அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ரெண்டாவது வந்து டிஃபால்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும், அதை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செக்யூராக நீங்கள் வச்சுக்கணும். யூசர் நேமும் பாஸ்வேர்டும் ஸ்ட்ராங்காக வைக்கும் போது தான் அது இன்னொருத்தரனால அது ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மேபி ட்ரை பண்ணலாம். ரெண்டாவது நீங்கள் இந்த சிசிடிவி மாட்டினீங்க இல்லைங்களா, அந்த ப்ரொவைடரே நீங்கள் வந்து கூப்பிட்டு என்ன பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லும் போது அவங்க அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி என்னன்றது சொல்லுவாங்க. அதுதான் மேக்ஸிமம். ஏன்னா நம்ம இங்கிருந்து ஓப்பனாக ஒரு சில ரெமிடேஷன்ஸ் வந்து கொடுக்க முடியாது. நம்ம எல்லாமே டேரெக்டாக ரூட் காஸ் என்னன்றதை பார்த்துட்டு கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டர் விசிபிலிட்டி வந்து இருக்கும். ஓகே. ஸோ இப்போ வீடுகள்லாம் கூட நம்ம சிசிடிவி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது எந்த அளவுக்கு அதோட செக்யூரிட்டியை வந்துட்டு நம்ம எப்போவுமே செக் பண்ணிகிட்டே இருக்கணுமா, எந்த அளவுக்கு அதெல்லாம் பாதுகாப்பாக வச்சுக்கலாம்? நீங்கள் எப்படி உங்கள் ஜிமெயிலில் வந்து 3 months ஒன்ஸ் உங்கள் பாஸ்வேர்ட்லாம் சேஞ்ச் பண்ணுறீங்களோ அதே மாதிரி சிசிடிவிக்கு மாற்றுறதும் நல்லது. ஒன்ஸ் நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணும்போதே ஒரு நல்ல பாஸ்வேர்டு வச்சுட்டிங்கனாலே வெல் அண்ட் குட். அதுக்கப்புறம் சிசிடிவிலேருந்து வைஃபைல கனெக்ட் ஆகும் பார்த்தீங்களா, அதையும் நீங்கள் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கணும். அதுலேயுமே வந்துட்டு நீங்கள் WPA3 யூஸ் பண்ணணும், இல்லை WPA2 யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி அட்வான்ஸ் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்ன இருக்கோ அது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணணும். பாஸ்வேர்ட்ஸும் அதே மாதிரி வந்து நீங்கள் செட் பண்ணணும்.
அதே மாதிரி நீங்கள் எந்தெந்த டிவைசஸ்லாம் அதுக்குள்ளே கனெக்டாக இருக்குன்றத நீங்கள் வந்து கண்டினியூஸாக செக் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஏன்னா சிசிடிவி வந்து உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் வைஃபை கனெக்ஷன் வழியாக தான் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து ஏன்னா வீட்டு கனெக்ஷன் மேக்ஸிமம் அப்படி தான் எடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் மேக்ஸிமம் செக் பண்ணுறது வெல் அண்ட் குட். நீங்கள் ரவுட்டர் அந்த வைஃபை மோடமையும் பார்க்கணும், ப்ளஸ் வந்து சிசிடிவியும் ஒன்றாவே நீங்கள் வந்து பார்க்கணும். இப்போ பொதுவாக சைபர் குற்றங்கள் நிறைய நடக்குது. இந்த மியூல் அக்கௌண்ட் ஸ்கேம் ஆகட்டும், இல்லை மற்ற இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் நடக்கிறதுல நிறைய ஸ்கேம் நடக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது இல்லையா? இது எல்லாமே அந்தந்த நேரத்துக்கான மோசடிகளா, இல்லை பெரிய திட்டமிட்டு நடக்கப்படுற மோசடிகளா? அந்தந்த நேரத்தில் நடக்கக்கூடிய மோசடிகள் தான். இது ஏன்னு கேட்டிங்கன்னா, இது ரெகுலராகவே நடந்துட்டு தான் இருக்குது. இன்றைக்கும் நடக்குது, நாளைக்கும் நடக்குது. டெய்லி நீங்கள் வந்து ஸ்டேஷன் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தீங்கனாலே டெய்லி ஏதாவது ஒரு கேஸ் வந்து ஃபைல் ஆகிட்டு தான் இருக்கும். பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, எப்போ ஹையர் அமௌண்ட்டாக வெளியே போகுதோ, இல்லை மீடியா ரீச்சுக்கு எப்போ வெளியே போகுதோ அப்போ தான் அது ஒரு பெரிய பேசும் பொருளாகவே மாறும். அது வரைக்கும் அது வெளியில் தெரியவே தெரியாது. பட் டெய்லியுமே அது நடந்துட்டு தான் இருக்குது. இன்னும் மியூல் அக்கௌண்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது. எத்தனை பேங்க் எத்தனை அக்கௌண்ட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணாங்கன்ற கவுண்ட்டு நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம அமௌண்ட்டு போச்சு, அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சுன்றது பாதி பேர்த்துக்கு தெரியாது. இப்போ ஒருத்தர் வந்து அமௌண்ட்டை வந்து இழந்துட்டாரு அப்படின்னா அது ஒரு மியூல் அக்கௌண்ட்டுக்கு தான் போயிருக்கும். இப்போ அந்த அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. ஃப்ரீஸ் பண்ண பிறகு அந்த அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வரும், இல்லைன்னா அது வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சு அப்படின்றது தெரியாது. அவன் அந்த செலவழிச்சிட்டான் அப்படின்னு உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா இப்போ அந்த பர்சனுக்கு என்ன தண்டனை, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அவன் அந்த மாதிரி எத்தனை பேர்த்த ஏமாத்திருப்பான், ஒரு ஆள் எப்படி அவ்வளோ அமௌண்ட்டை செலவு பண்ண முடியும், அவன் யாருக்காவது கொடுக்குறானா, அவனுக்கு ஒரு பினாமி இருக்கா, இந்த மாதிரி நீங்கள் ஒரு மூவியே எடுக்கலாம் அதை வச்சு. பட் இது எல்லாத்துக்குமே ரூட் காஸ் என்ன, இதுக்கெல்லாம் யார் ஃபண்டிங் பண்ணுறாங்கன்னே தெரில. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் லோன் அப்ளிகேஷன் ஸ்கேம் வரும்போதெல்லாம் ஒரு பெரிய பணக்காரர் தான் வந்து அதுக்கு வந்து ஃபண்டிங் பண்ணிருந்தார். இதுலேருந்து வர காசு எல்லாமே அவருக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. எப்படி நீங்கள் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை என்பிஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் வருதோ, அந்த மாதிரி இவங்க லோன் அப்ளிகேஷன்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருந்தாங்க. ஒரு 10 லட்சம் கொடுத்தாங்கன்னா எடுக்கும்போது 5 லட்சம் வந்துடும். ஆனால் அது லாங் டியூரேஷன் கிடையாது, ஷார்ட் டியூரேஷன். அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்தாங்க. பட் இப்போ அந்த ஸ்கேம் எல்லாம் அப்படியே எவால்வ் ஆகிட்டே இருக்கு. இப்போ இந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு யார் ஃபண்டிங் பண்ணுறாங்க, அதுதான் பாயிண்ட்டு. இப்போ நிறைய ஸ்கேமர்ஸ் இருக்காங்க. ஜம்தாரா போனீங்களா சுத்தம் ஃபுல்லாமே ஸ்கேமர்ஸ் தான். இப்போ அவங்களுக்குலாம் எங்கிருந்து பணம் வருது, அவங்கள யார் ட்ரெயின் பண்ணுறாங்க, சும்மா ஒருத்தர்லாம் டப்புன்னு வந்துட மாட்டாங்க. இப்போ நான் ஒரு கோர்ஸ் படிக்கணும்னால எனக்கு ஒரு 50,000 ரூபா செலவாகும். இப்போ அந்த ஊரோட இதுபடி பார்த்தா அவ்வளோ காசெல்லாம் கிடையாது. அப்போ யார் அவங்களுக்கு ஃபண்டிங் பண்ணுறாங்க, அவங்களுக்கு யார் ட்ரைனிங் பண்ணுறாங்க, அவங்க மாட்டினாங்கன்னா எப்படி திருப்பி வெளியில் சுற்றுறாங்க, இதெல்லாமே ஒரு பெரிய நெட்வொர்க். இதை வந்து என்னோட விசிபிலிட்டி தாண்டின ஒரு விஷயம். இதெல்லாம் போலீஸ் சைடாக போய் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர் சைடில் நிறைய பேர் எல்லாமே வந்து வெளியூருக்கெல்லாம் போய் அந்த பசங்களை பிடிச்சிட்டு வராங்க. இப்போ நான் கோயம்புத்தூரில் பார்த்தேன், எனக்கு தெரிஞ்ச நிறைய போலீஸ்காரங்க எல்லாமே இங்கிருந்து குஜராத் போய் அந்த பசங்களை பிடிச்சிட்டு வந்தாங்க. நிறைய ஃபோன்ஸை ரெக்கவரி பண்ணி பீப்புள்கிட்ட தராங்க. இட் டேக்ஸ் டைம். பட் மேட்ரு என்னன்னா அது ஒரு பெரிய நெட்வொர்க். நீங்கள் யோசிங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அடையாறுன்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு ஸ்டேஷன் தான் இருக்கும். அந்த ஸ்டேஷனில் மிஞ்சி போனால் எவ்வளோ பேர் இருப்பாங்க, ஒரு உங்களுக்கு தோராயமாக ஒரு 100 பேருன்னே வச்சுக்கோங்களேன். இந்த 100 பேர்னால அந்த 1 லட்சம் பேரை காப்பாற்ற முடியுமா? முடியவே முடியாது. அதுதான் பாயிண்ட்டு. அதே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் இந்த ஹோல் தமிழ்நாடு அதில் எவ்வளோ டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது, எவ்வளோ சிட்டிஸ் இருக்குது, அதுக்குள்ளே எத்தனை சின்ன சின்ன பிளேசஸ் இருக்குது, எவ்வளோ போலீஸ் ஸ்டேஷன் இருக்குன்னு பார்த்தா போலீஸ்காரங்க சும்மா ஒரு 100% எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஒரு 10% தான் இருப்பாங்க. அந்த 10% பேர் மீதி இருக்கிற 90% பேரை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் பண்ணவே முடியாது. ஸோ அப்போது நம்ம தான் அவேராக இருக்கணும். அவங்களால என்ன பண்ண முடியும், இப்படி பண்ணாதீங்கன்னு அவேர்னஸ் தான் கொடுக்க முடியும். அதை நம்ம எடுத்து ஃபாலோ பண்ணணும். எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க? பண்ணுறதே இல்லை. நான் நிறைய பேர் அக்கௌண்ட்ஸை ப்ரைவேட்டாக வச்சுக்கோங்க, மோஸ்ட்டாக பெருசாக யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணுவேன். கேட்டால் அது என்னோட ஃப்ரீடம், நான் பண்ணுவேன்பாங்க. அப்போ அதுக்கான இது வந்து பண்ணி தான் ஆகணும். பிட்காயின் ட்ரேடிங்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க, நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்போ வந்து அமௌண்ட்டு போகும்போது அப்போ போலீஸ்கிட்ட வராங்க, அவன் என்ன சொல்லுவான், எங்கள் கையில் இல்லைப்பா, நாங்கள் தான் முன்னாடியே சொன்னோம்லன்னு சொல்லுவாங்க. சைபர் தோஸ்துன்னு சொல்லி ஒரு சேனல் இருக்குது அவேர்னஸ்க்காக. எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணுறாங்க? எவ்வளவோ சேனல்ஸில் மில்லியன் கணக்கில் ரீச் ஆச்சுன்னா செலிப்ரேட் பண்ண தெரிஞ்ச அவங்களுக்கு இந்த மாதிரி சேனலை ஃபாலோ பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியறதில்ல. ரெண்டாவது, அவங்க யூஸ் பண்ணுறது மொபைல் ஃபோன் சிஸ்டம், டே டு டே அதில் தான் இருக்காங்க. தே ஆர் லிவிங் இன் இன்டர்நெட் வேர்ல்டு. அப்போ அந்த இன்டர்நெட்டை எப்படி சேஃபாக யூஸ் பண்ணணும்னு சொல்கிற சேனலே அவங்க ஃபாலோ பண்ணலன்னா நாளைக்கு பிரச்சனை வரும்போது யார் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க? அவங்க கை விரிச்சிட்டு தான் போவாங்க. பிகாஸ் தே நோ, எங்களால் இவ்வளோ தான் பண்ண முடியும், நீ நாளைக்கு எங்கிட்ட வந்து கொடுத்தீங்கன்னா என்னோட விசிபிலிட்டி இவ்வளோ தான், என்னோட ஸ்ட்ரென்த்தும் இவ்வளோ தான், அதனால் முன்னாடியே சொல்கிறேன் இதெல்லாம் பண்ணாதன்றாங்க. அப்போ ஏன் இதெல்லாம் அவங்க பண்ணுறாங்க?
அப்போ அவங்களுக்கு அந்த தைரியம் யாரு கொடுக்கறது? அப்ப ஏன் அவங்க அவ்வளவு அறியாமையோட இருக்கிறாங்களா, இல்ல பரவாயில்ல பாத்துக்கலான்ற ஒரு தைரியத்துல இருக்காங்களான்றது தெரியல. ஓகே. இப்போ இந்த சைபர் மோசடியாளர்கள்லாம் என்ன மாதிரியான யுக்திகளை வந்து யூஸ் பண்ணி? பேசிக்கா பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனே சோஷியல் இன்ஜினியரிங்னு ஒரு மெத்தடு தான். ஸோ நீங்க வந்து 100% வந்து ஒரு ஒரு பர்சனை அட்டாக் பண்ண போறாங்கன்னா 90% அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷனை எடுத்துட்டாங்கன்னா மீதி 10% ஒரு மேட்டரே கிடையாது. அந்த 90% இன்ஃபர்மேஷன் எடுக்கிறது தான் இருக்கிறதுலே சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அது முக்கியமான ஒரு ஒரு யுக்தி என்னன்னா சோஷியல் இன்ஜினியரிங். அதாவது அவனுக்கு தேவைப்படுற இன்ஃபர்மேஷனை அவனை ஏமாத்தி வாங்குவாங்க. அது வந்து ஒரு ஸ்பெஷல் டெக்னிக் மாதிரி. இந்த போட்டு வாங்குறதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பண்ணலாம். அதே டிஜிட்டலாக பண்ணால் எப்படி இருக்குன்னு சொல்லலாம். இல்லை அவங்களோட இன்ஃபர்மேஷன் வெளியில் ஏதாவது ஆன்லைன் பப்ளிக்காக இருந்தால் ஓசின்ட் யூஸ் பண்ணி எடுக்கலாம். இல்லை அவங்க ஏதோ ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க, அந்த அப்ளிகேஷனோட வீக்னஸ் யூஸ் பண்ணி அவங்கள பற்றி எடுக்கலாம். ஸோ ஒரு பர்சனை இப்போ டிஜிட்டலாக ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஈஸி, அவங்கள பற்றி டிஜிட்டலாக இன்வெஸ்டிகேட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி, அவங்கள ட்ராக் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. பட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது அது எதுவுமே கஷ்டம்தான். ஸோ அட்டாக்கர்ஸ் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது என்னன்னா அந்த சோஷியல் இன்ஜினியரிங்ன்ற ஒரு கான்செப்ட் தான். அதுதான் அதோட ஹைலைட்டட் பாயிண்ட்டு. ஓகே. ஸோ மக்களோட எந்த உளவியல் ரீதியான ஒரு விஷயத்த வந்துட்டு ரொம்ப பலவீனமாக எடுத்துக்கிறாங்க அட்டாக்கர்ஸ், அவங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கிட்டு பண்ணுறாங்க? நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் லைக் வந்து அந்த எப்படி சொல்கிறது, எமோஷன் தான் அவங்களோட பெரிய ஒரு பலமே. நீங்கள் ஃபாரினில் வந்து இந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு விஷயம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா அவன் அதை கண்டுக்க மாட்டான், போயிடுவாங்க. பட் நம்ம ஊரில் அப்படி கிடையாது. நம்ம சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும், ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும், அது ஒரு எமோஷன் ஒன்று இருக்கும், அந்த பயம்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த எமோஷன்ற ஒரு பாயிண்ட்டு தான் எல்லாத்தையுமே பிடிச்சி வச்சுருக்கேன். நம்ம ஊரை ஏமாத்துறது பெரிய ரீசனே அதுதான். அந்த எமோஷன் மட்டும் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ அந்த எமோஷன் வச்சு தான் இவங்களுக்கு அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். மேபி அதை வச்சு அதாவது ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் தான், அப்படி வச்சு கூட பிடிக்கலாம். இப்போ எல்லாம் வந்துருச்சு, நிறைய பேர் வந்து ஃபாரினில் படிக்கிறாங்க. இப்போ திடீர்னு ஒரு ரேண்டம் கால் வருது, யூஸ் பண்ணி அந்த பையனோட வாய்ஸே க்ளோன் பண்ணலாம். க்ளோன் பண்ணி இந்த மாதிரி நான் மாட்டிக்கிட்டோமா டக்குன்னு இந்த அமௌண்ட்டுக்கு போட்டு விடுங்க, அக்கௌண்ட் வந்து லாக் ஆகிடுச்சுன்னா டக்குன்னு போட்டு விட்டுருவாங்க. அது ஒரு பயம், பையன் மாட்டிக்கிட்டானேன்னு ஒரு எமோஷன். ஆனால் அந்த செகண்டில் யோசிக்கவே மாட்டாங்க, என் பையன் இப்படி பேசவே மாட்டானே, அவனுக்கு நான் இப்படி தானே போட்டு கொடுத்தேன்னு ஒரு செகண்ட் அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. டப்புன்னு பணத்தை மாற்றி விட்டுருவாங்க. ஸோ இதுதான் அந்த எமோஷன் தான் அது ஒரு பெரிய விஷயத்தையே வந்து இயக்கிட்டு இருக்கு. அதுதான் பாயிண்ட். ஸோ இப்போ வந்து இந்த டீப் ஃபேக் வீடியோஸ் அப்புறம் வாய்ஸ் க்ளோன் பண்ணுற விஷயங்கள்லாம் வந்துட்டு அதிகமாகிட்டே இருக்கு. ஸோ இதோட தாக்கங்கள் என்ன மாதிரி இருக்கும், எப்படி பாதுகாப்பு வழிமுறைகள் எதுவும் இருக்கா? இதுக்கு ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணாங்க. அதுக்கும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா ஃபோட்டோஷாப்பு, இப்போல்லாம் இப்போ பாயிண்ட் என்னன்னா இந்த மாதிரி விஷயத்தை கிரியேட் பண்ணுறதுக்கும் அதை டிடெக்ட் பண்ணுறதுக்கும் இப்போ இப்படி இருக்கு. ஸோ வர்சஸ் இப்போ யார் ஜெயிப்பான்றதான் இப்போ போட்டியே. இப்போ இதோட பேக்ரவுண்ட் டாஸ்க் வந்து இப்படி ஆயிடுச்சு. ஒருத்தன் ஒரு வீடியோவை எடிட் பண்ணி வெளியில் போடுறாங்க யூஸ் பண்ணி, பக்கா ஒரிஜினலாக இருக்குது. ஆனால் அந்த பொண்ணுக்கு தெரியும் நான் இந்த தப்பை பண்ணலை, அந்த பையனுக்கும் தெரியும் நான் இந்த தப்பு பண்ணலை. பட் எப்படி ப்ரூவ் பண்ணுவாங்க? மறுபடியும் ஒரு தான் வரும். அதே இதுவும் எப்படி டிஃப்ரென்ஸ் ஆகும்னா அந்த ஃபீடை பொறுத்து தான் இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஒரு விஷயத்த ஒரு சேயிங் இருக்குது, ஒரு விஷயத்த நீங்கள் அட்டாக் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் உங்களால் அதை அட்டாக் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ அந்த வீடியோஸை எப்படி கிரியேட் பண்ணுறான்றது அவனுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அதை டீகோட் பண்ண முடியும். ஸோ இதுதான் பாயிண்ட்டு. ஸோ இன்வெஸ்டிகேட் பண்ணுற பீப்புளுக்கு இவன் யூஸ் பண்ணுற டெக்னாலஜி புரியணும், இவன் யூஸ் பண்ண டூல் புரியணும். இதெல்லாம் இவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் இது வீடியோவா இல்லையான்றது தெரியும். இப்போ இம்பேக்ட் எங்கே வரும் அப்படின்னா, இப்போ போலீஸ்காரங்க நார்மலாக டிஎன்பிஎஸ்சி படித்து வராங்க. இப்போ வந்து டெக்னிக்கலும் அதே இதுதான், பட் இன்னும் கொஞ்சம் கம்ப்யூட்டர் தெரிஞ்சா வராங்க. அந்த கொஞ்சம் கம்ப்யூட்டர் தான் இங்கே பாயிண்ட்டே. இப்போ நாங்கள் வந்து இதுக்கு ஸ்பெஷலைஸ்டாக படித்து இதில் ட்ரைனிங் எடுத்து இவ்வளோ தூரம் வரோம், இது அங்கே நடக்குதான்னு கேட்டால் கொஸ்டின் மார்க். மேபி நிறைய இடத்துல கேம்பெயின் சூஸ் பண்ணி சொல்லி கொடுக்குறாங்க, வெளியே இந்த ட்ரெயினர்ஸ் வராங்க. நான் ட்ரைனிங்கும் கொடுத்துருக்கேன், நானே கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி நிறைய இடத்துல வருது. பட் அது அப் டு டேட்டில் இருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஃபண்டிங்னு ஒன்று இருக்கணும். எல்லா தப்பையும் கொண்டு போய் அவங்கக்கிட்ட போட்டுற முடியாது. அவங்களுக்கு மேலடன் ஒன்று இருக்குது, அவங்க அதை எல்லாமே இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கணும். ஒரு கார்பரேட் எடுக்கிற அளவுக்கு கவர்மெண்ட் எடுக்கலன்றது தான் பாயிண்ட். பிகாஸ் இது வந்து ஒரு டெமோக்ராட்டிக், டக்குன்னு அவங்களே தனிப்பட்ட முறையில் எடுக்க முடியாது. எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு காமனாக என்ன பாயிண்ட் வருதோ அதுதான் எடுத்து பண்ண முடியும். இது எல்லாருமே அவங்க ஒத்துக்கணும். ஒரு சில இல்லை இது தேவையே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் அதை பண்ண மாட்டாங்க. ஸோ இதோட இம்பாக்ட் எங்கே வரும் அப்படின்னா, அந்த டெக்னாலஜி தெரியல அப்படின்னா அது கடைசி வரைக்கும் அது ஒரு பெரிய அழிவாகவே தான் இருக்கும். ஓகே. இப்போ இந்த கிரியேட் பண்ண வீடியோக்களை ஏஐவாலேயே டிடெக்ட் பண்ண முடியுமா, இல்லை
அதை எப்படி அதை பற்றி சொல்லுங்கள். அதுதான். ஸோ ஏனால டக்குன்னு டிடெக்ட் பண்ண முடியாது. அந்த ஏஐ அதை கிரியேட் பண்ணல. ஓகே ஹியூமன் சொல்றதா அந்த ஏஐ பண்ணுது. ஸோ மாஸ்டர் மைண்ட் யாருன்னா ஹியூமன். ஓகே இப்போ நீங்க டக்குன்னு ஒரு ஏஐட்ட போயிட்டு இந்த போட்டோவை எனக்கு இந்த மாதிரி 18% மார்க் பண்ணி கூட நீங்க கேட்டீங்கன்னா அது கொடுக்குமா? கொடுக்காது. பிகாஸ் அதுக்குன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. நீங்க அதை வந்து ஏமாத்தணும். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்லாம் நிறைய யூஸ் பண்ணி ஏஐ நீங்க ஏமாத்தணும். அப்பதான் அதை வந்து கிரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். இப்போ அதே மாதிரி டிடெக்ஷனும் அதே மாதிரி தான். அதுக்கு நீங்க அதை ஏமாத்த வேண்டாம். இந்த மாதிரி ஒரு சினாரியோ இருக்கு, இவன் இப்படிதான் பண்ணியிருப்பான்றத ஒரு சில விஷயத்துக்கு அதுக்கு ஃபீட் பண்ணும். ஏன்னா இப்போ அது ஒரு குழந்தை மாதிரி. இப்போ நீங்கள் அதை கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஆமாம் இது ஏஐ டிடெக்டர்னு சொல்லிடும், இல்லை இது வந்து ஏஐ இல்லை இது ஒரிஜினலான்றது சொல்லிடும். பட் அது உண்மையானதை நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ அதுக்கான ஒரு சில அனாலிசிஸ் டெக்னிக்ஸை நீங்கள் எடுக்கணும். அப்போ நீங்கள் மேனுவல் அப்ரோச்சை கொண்டு வரணும். பிக்சல் டென்சிட்டி என்னன்றது பார்க்கணும், மெட்டா டேட்டா எப்படி இருக்குன்றது நீங்கள் பார்க்கணும். இவன் வேற ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எடிட் பண்ணியிருக்கானான்னு பார்க்கணும். லைட்டோட இன்டென்சிட்டி வந்து பார்க்கணும். ஹியூமனோட சின்ன சின்ன சேஞ்சஸ் என்னன்றது பார்க்கணும். பயங்கர ஸ்லோ மோஷனில் கொண்டு வந்து இது உண்மையாலே இந்த வீடியோ வந்து ஒரிஜினலாக ஃபோனில் எடுத்ததா இல்லை ஏனால கன்வெர்ட் பண்ணப்பட்டதான்ற மாதிரி நிறைய செக்லிஸ்ட் இருக்கும். இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதுக்கு தனியாக ஒரு ஃபாரன்சிக் ஸ்டடீஸே இருக்குது. ஓகே ஓகே. ஸோ இப்போ டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கிற பர்சன்ஸ் கூட இந்த சைபர் குற்றங்களால் ஏமாறப்படுறாங்க, சைபர் மோசடிகளால். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். அதுதான் இங்கே பாயிண்ட் வந்து தே ஆர் டெக்னிக்கலி ஸ்ட்ராங்குன்றது டெக்னிக்கல் ஸ்கில் தான். பட் ஹியூமன் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் டெக்னிக்கல் ஸ்ட்ராங்காக இல்லையான்றது தெரியும். அந்த டெக்னாலஜியை கண்டுபிடிச்சது ஹியூமன் தான். அன்லெஸ் ஹியூமன் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா டெக்னாலஜி வந்து ஸ்ட்ராங்காக இல்லைன்றது தான் அர்த்தம். இப்போ வந்து எப்படி சொல்கிறது, அதே ஹியூமன் தான் டெக்னாலஜியை பில்ட் பண்ணால் அதே டெக்னாலஜியை தான் ஹியூமனும் அட்டாக் பண்ணுறான். ஸோ பாயிண்ட் அதுதான். ஸோ ஹியூமன் எந்த அளவுக்கு ஒரு சைடு டெக்னாலஜியை பில்ட் பண்ணுறானோ அதே சைட்லேருந்து ஒரு ஹியூமன் அந்த டெக்னாலஜியை அட்டாக் பண்ணிகிட்டே தான் இருப்பான். ஸோ இங்கே கவனிக்க வேண்டியது டெக்னாலஜி இல்லை, ஹியூமனை தான். நீங்கள் ஹியூமனை மேனிப்புலேட் பண்ணிட்டீங்கனாலே டெக்னாலஜி ஈஸியாக நீங்கள் வந்து தூக்கிடலாம். இப்போ ஒரு கார்பரேட்லேயோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஹியூமன் எடுத்து உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் அந்த மிஷின் அட்டாக் பண்ணுறீங்களா, ஹியூமன் அட்டாக் பண்ணுறீங்களா? ஹியூமனை தான் அட்டாக் பண்ணுறீங்க. அதுதான் பாயிண்ட். ஏன்னா ஹியூமன் இன்ட்ராக்ஷன் இல்லாமல் எல்லாமே வந்து உங்களுக்கு டெக்னாலஜினால பண்ண முடியாது. அப்படி யாரும் பண்ணவும் மாட்டாங்க. எல்லாமே தன்னை போல நீயே பண்ணுலாம் ஆட்டோமேஷன்லாம் கிரியேட் பண்ண மாட்டாங்க. அட்லாஸ்ட் ஃபைனலி ஹியூமனோட இன்ட்ராக்ஷன் இருக்கணும், அவன் அப்ரூவல் இருந்தால் தான் போகணும். அப்போ அங்கே ஏமாறுறது யாருன்னா ஹியூமன் தான். அங்கே வீக்கஸ்ட் பாயிண்ட் டெக்னாலஜின்னு நீங்கள் வந்து டெக்னிக்கலாக சொல்லலாம், பட் ரியாலிட்டியில் ஹியூமன் தான். ஓகே. அடுத்து இன்வெஸ்டிகேஷன் தொடர்பாக சில கொஷின்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு சைபர் குற்றம் வந்துட்டு உங்ககிட்ட கம்ப்ளைண்ட்டாக வருதுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு தேடுற ஒரு டிஜிட்டல் ப்ரூஃப் என்னவா இருக்கும்? எவிடன்ஸ். அந்த எவிடன்ஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க இல்லையா, அதை வந்து இவங்களா கிரியேட் பண்ணப்பட்ட எவிடன்ஸா, இந்த எவிடன்ஸ் ஃபர்ஸ்ட் எங்கிருந்து எடுத்துட்டு வந்தாங்க, ஒரிஜினல் சோர்ஸ் எங்க, இதுதான் நான் ஃபர்ஸ்ட் கேட்பேன். அதுக்கு எல்லாத்துக்குமே முன்னாடி சம்மரி என்ன நடந்தது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லணும். நீங்கள் எப்படி உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் கிட்ட எனக்கு இதுதான் நடந்தது நீங்கள் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறீங்களோ, ஒரு அட்வொகேட் கிட்ட இதுதான் நடந்ததுன்னு ஓப்பனாக சொல்கிறீங்களோ, எங்ககிட்டயே அதை சொன்னால் மட்டும்தான் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். நீங்கள் ஓப்பனாக சொல்லலைன்னா இன்வெஸ்டிகேஷன் நடக்காது. ஸோ அந்த ரா பாயிண்ட்டை தான் நான் ஃபஸ்ட்டு அவங்க கிட்ட கேட்பேன். வாட் ஹஸ் ஹேப்பன், அந்த WH கொஷின்ஸ் எல்லாமே லைனாக கேட்பேன். அதுக்கெல்லாம் அவங்க ஆன்சர் பண்ணணும். இதுதான் பாயிண்ட். இப்போ இந்த சைபர் மோசடியாளர்கள் வந்து நம்ம உள்நாட்டில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள்ல இருந்தும் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் எப்படி நீங்கள் ஃபைன் பண்ணுறீங்க? வெளிநாட்டிலிருந்து பண்ணுறாங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஃபாரினர்ஸ் யாருமே இங்கே வந்து பண்ணுறது இல்லை. ஃபாரினர்ஸ் கூட கொலாபரேட் பண்ணி பண்ணுறவங்க தான் இங்கே அதிகமாக இருக்காங்க. லைக் ஃபாரினர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்கேம் பெருசாக பண்ண மாட்டாங்க. அவங்களோட டார்கெட்டே வந்து பெருசாக இருக்கும். ஏதாவது ஒரு இந்தியன் சைட்ஸை ஹேக் பண்ணுறது, சென்சிட்டிவ் திங்ஸை எடுக்கிறது, அந்த மாதிரி தான் பெருசாக பண்ணுவாங்க. ஒரு பிஸ்னஸை டவுன் பண்ணுறது அப்படி தான் பண்ணுவாங்க. அதுவும் மீறி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா அவன் இன்வெஸ்டராக இருப்பான், இல்லை மாஸ்டர் மைண்டாக இருப்பான். எடுத்து பண்ணுறவங்க எல்லாருமே நம்ம ஆட்களாக தான் இருப்பாங்க, இந்தியன்ஸ். அதுதான் பாயிண்ட். இது தமிழ்நாடு நார்த்து அப்படின்றதெல்லாம் கிடையாது. மோஸ்ட்டாக சொன்னால் இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஆட்கள் தான் பண்ணுறாங்க விஷயங்கள். ஓகே ஓகே. அடுத்து பொதுமக்கள் பாதுகாப்புக்காக சில கேள்விகள். இப்போது சைபர் குற்றம் நடக்குது, மோசடியில் ஏமாந்துட்டாங்க அப்படின்னா அடுத்த 24 மணி நேரத்தில் நம்ம சைபர் கிரைமில் புகார் அளிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ புகார் அளிக்கும் போது அவங்க என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும், என்னென்ன விஷயங்கள்? அந்த ரா எவிடன்ஸ்ன்னு ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, அதை அவங்க வந்து அட்டாச் பண்ணணும். அதுதான் மெயின். ரெண்டாவது அதில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் தெளிவாக என்ன டைம் எப்போ நடந்தது யார் பண்ணாங்கன்ற டீட்டெயில்ஸை எண்ட் டு எண்டு நீங்கள் கொடுக்கணும். கொடுக்கல அப்படின்னா அந்த சைடு இன்வெஸ்டிகேஷன் நடக்காது. ஸோ நீங்கள் ப்ராப்பராக அந்த எவிடன்ஸை அட்டாச் பண்ணும்போது இன்டீட்டெயிலாக கொடுத்துட்டிங்கன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். அந்த சைடில் இருந்து பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஈஸி. அண்ட் அதே மாதிரி இது 24 ஹவர்ஸில் பண்ணால் தான் அவங்களுக்கு ஈஸி. பிகாஸ் அவங்களுக்கு நிறையா கேசஸ் வரும், அவங்களும் ஹியூமன்ஸ் தான்.
நான் சொன்ன மாதிரி அவ்வளோ பாப்புலேஷன் இருக்கிற பீப்புள்லேருந்து இவ்வளோ கேசஸ் ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சில கஷ்டங்கள் இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் பண்ணுறாங்க. பிகாஸ் தே ஆல்சோ ஹேவ் அ ஃபேமிலி. ஸோ அப்படி இருக்கும்போது லைக் நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்டராக குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க, தட் இஸ் வெல் அண்ட் குட். அண்ட் அதே மாதிரி நீங்கள் சப்மிட் பண்ணுற விஷயங்களுமே வந்து ப்ராப்பராக இருக்கணும். ஓகே. அது நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு அங்கே ஏதோ ஒரு இடத்துல கோட்டை விட்டுருவாங்க. அதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக கொடுக்கணும். ஓகே. ஸோ இப்போ மக்களை சுற்றி நிறைய சைபர் குற்றங்கள் நடக்குது இல்லையா? அந்த விழிப்புணர்வு இல்லாமல் ரொம்ப அலட்சியமாக ஆன்லைனில் நம்ம செய்யக்கூடிய ஒரு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டான ஹேபிட்ஸ் என்னவா இருக்கு? மக்கள் பாஸ்வேர்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறது, எவ்வளவோ சொன்னாலும் பப்ளிக் அக்கௌண்ட்டை ரொம்ப யூஸ் பண்ணுறது. ஆக்சுவலாக நான் நிறைய பீப்புளை பார்த்துட்டேன், அவங்களோட ஃபோட்டோஸ் வந்து மாஃப் பண்ணுறாங்க, நிறைய ஹேக் ஆகுறாங்க. இட் இஸ் எவ்ரிதிங், இட் இஸ் ஹேப்பனிங். நடக்குதுன்னு தெரிஞ்சுமே அடுத்தது அவங்க மறுபடியும் பண்ணுறாங்க. பட் பாயிண்ட் என்ன அப்படின்னா அது தப்பு கிடையாது. பிகாஸ் அவங்க சோஷியல் மீடியாவில் இருக்கணும், அது அவங்களோட ஃப்ரீடம். இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இங்கே யாருமே கிடையாது. பட் லிமிட்டோட ஏதாவது ஒன்று கொண்டு வரணும். அது வந்து இன்ஃப்ளூயன்சஸ் இப்போ அதிகமாயிட்டாங்கன்றனால அந்த வந்து அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னே தெரில. இதுக்கு முன்னாடி இன்ஃப்ளூயன்சஸ்ன்ற ஒரு பாயிண்ட் வந்து இல்லை. ஸோ ஆக்சுவலி வந்து எப்படின்னா ஒரு சில ப்ரைவேட் பீப்புள் இருப்பாங்க, ஒரு சில பப்ளிக் பீப்புள் இருப்பாங்க. பப்ளிக் பீப்புள் இந்த சென்ஸ் ஆஃப் எப்படின்னா அக்கௌண்ட் பப்ளிக்காக இருக்கும், சும்மா அப்படியே வச்சுருப்பாங்க, ஃபோட்டோஸ் இருந்தால் மாஃப் பண்ணுவாங்க. பட் இப்போ வீட்டுக்கு வீடு ஒரு இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கிறனால அது அவங்க பிஸ்னஸ், அதை அவங்க விடவே முடியாது. ஸோ அப்படி நடந்ததுன்னா அதை அவங்க வந்து ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு வந்து சொல்யூஷனே இல்லை. பாயிண்ட் படி பார்த்தா அதை ரிசால்வ் பண்ணணும்னு பார்த்தா அதை பண்ணவும் முடியாது. ஃபேஸை வந்து ஹைட் பண்ணி அவங்களால வீடியோவும் போட முடியாது. அது அவங்க பிஸ்னஸே கிடையாது. ஸோ இது வந்து சோஷியல் மீடியாவை இப்படி தான் யூஸ் பண்ணணுன்ற மாதிரி அதை கொண்டு வந்துட்டாங்க. ஒரு இன்ட்ராக்ஷன் பிளாட்ஃபார்ம் இப்போ ஒரு பிஸ்னஸ் பிளாட்ஃபார்மாக மாறிடுச்சு. அதுக்கு அடுத்து இப்போ என்ன பிளாட்ஃபார்மாக மாறுன்றது இனி போக போக தான் நம்ம எவல்யூஷன் பார்த்தா தான் தெரியும். அடுத்து இந்த ஓடிபிலாம் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதையும் மீறி மக்கள் ஓடிபி ஷேர் பண்ணுறதும் இல்லை அதனால நடக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றி சொல்லுங்கள். லைக் ஓடிபி ஷேர் பண்ணக்கூடாதுன்றது முன்னாடி வந்து ஓடிபின்னு என்னன்னே தெரியாது. அதுக்கப்புறம் ஓடிபியோட இம்பார்ட்டன்ஸ் தெரியவும் ஓடிபிலாம் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அதையும் மீறி ஓடிபி ஷேர் பண்ணாலுமே 3 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், அதாவது மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் ஒன்று இருக்குது, அது ப்ரிவென்ட் பண்ணும். பட் ஒரு சில சான்சஸ்லாம் அவன் என்ன எக்ஸ்ப்ளாய்ட் யூஸ் பண்ணுறானே தெரியாது. ஓடிபி வச்சு கூட நம்ம ஈஸியாக வந்து பைபாஸ் பண்ணிடலாம். இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு 1.5 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய வல்னரபிலிட்டியை பேட்ச் பண்ணாங்க. என்னன்னா வந்துட்டு மெட்டா ஏஐ இருக்கு இல்லையா? ஸோ மெட்டா ஏஐல போயிட்டு இப்போ நான் உங்கள் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணணும்னா இதுதான் என்னோட அக்கௌண்ட்டு, அங்கே நான் மென்ஷன் பண்ணிக்கிற இமெயில் ஐடி தப்பு, நான் கொடுக்குற இமெயில் ஐடியை செகண்டரி இமெயில் ஐடியா ஆட் பண்ணிடுன்னு சொன்னீங்கன்னா அதை ஆட் பண்ணிடும். ஆட் பண்ணிட்டு ஓடிபி கொடுக்கும். அந்த ஓடிபி நீங்கள் உள்ளே கொடுத்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டை நான் லாகின் பண்ணிடுவேன். அப்போது கிட்டத்தட்ட 1.5 வாரத்துக்கு முன்னாடி யார் நினச்சாலும் யாரோட அக்கௌண்ட்டை வேணாலும் ஹேக் பண்ணியிருக்கலாம். அவன் வந்து ப்ளூடிக் வச்சுருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மெக்கானிசம் போட்டு அவன் சேஃப்கார்ட் பண்ணாலும் சரி, பெரிய லுப் ஹோல் இருந்திருக்கு. அதை வந்து இப்போ இன்ஸ்டாகிராம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஓடிபி நீங்கள் கொடுக்கலனாலுமே இந்த மாதிரி விஷயம் நடக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல இப்போ ஏஐ வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ ஓடிபி விட இப்போ ஏஐயோட இம்பாக்ட் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் தான். இப்போ நம்ம இந்தியாவில் வந்துட்டு நிறைய சைபர் குற்றங்கள் நடக்குது இல்லையா? அடுத்து மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சைபர் குற்றம் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? ஏஐ ஃப்ராட்ஸ் தான். நீ ஏஐ எங்கெல்லாம் வரப்போகுதுன்னு தெரில. நிறைய ஜாபை ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு, ஓகே ஃபைன். நிறைய டூல்ஸ் கூட இன்டகிரேட் பண்ணி ஒர்க் ஆகுது, அதனாலையும் நிறைய ஜாப்ஸ் போச்சு, ஃபைன். இது எல்லாத்தையுமே நம்ம கடந்து எப்படியாவது விஷயத்துல வந்துடலாம். இப்போ ஸ்கேம்னு வரும்போது ஏஐ யூஸ் பண்ணி பண்ணானா இப்போ அது எப்படி டிடெக்ட் பண்ணுறது, அது எப்படி ரிசால்வ் பண்ணுறது, இதுக்கு வந்து எப்படி வந்து ஒரு ரெகுலேஷனை ஃபிக்ஸ் பண்ணுறது, இப்போது அதுக்கு எஸ்ஓபி எப்படி பில்ட் பண்ணுறது, இது எல்லாமே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஏன்னா இந்த ஏஐ எவல்யூஷன்ன்றது ஒரு டக்குன்னு ஒரு 4 வருஷத்தில் வந்துடுச்சு. 4 வருஷத்தில் பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுது. இப்போ நார்மலாக இப்போ ஒரு கார் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு மேனுவலாக இருந்துச்சு. இப்போ மேனுவல் இருந்து ஆட்டோமேட்டிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாரும் மாறினாங்க. டப்புன்னு யாருமே ஆட்டோமேட்டிக் மாறல. பிகாஸ் ஸ்டில் தேர் கம்ஃபர்டபுள் வித் மேனுவல். அதே மாதிரி ஏஐ வந்துச்சு, ஆனால் அது வந்து எல்லாரும் டக்குன்னு அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. எப்படின்னா அந்த ட்ரெண்டை அவங்களே கொண்டு வந்தாங்க. இந்த ஃபோட்டோஸை வந்து கொஞ்சம் நல்ல கிளாஸியாக எடிட் பண்ணுறது, வீட்டில் யாராவது ஒரு பெரியவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க கூட இருந்து எடிட் பண்ணுற மாதிரி ஒரு திங்ஸை தான் சொன்ன பார்த்தீங்களா, எமோஷன்ஸ். இதில் எல்லாமே உங்கள் டேட்டா வந்து வெளியில் போகுது. இப்போ அந்த டேட்டாலாம் எங்கே போகுது? இப்போ நார்மலாக ஒன்றுமே இல்லை. இப்போ நான் அந்த சேரில் உட்காந்துட்ருக்கேன், எனக்கு பக்கத்தில் யாராவது ஒருத்தவங்களை நிற்க வைன்னு சொன்னால் யாராவது ஒருத்தவங்களோட பிக்சர் வருது. யார் அவங்க ஃபோட்டோ எங்கேருந்து வருது? இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. ஸோ வந்து தெளிவாக சொல்லுவான், நீங்கள் கொடுக்குற எல்லா டேட்டாவுமே நான் ட்ரைனிங் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணுவேன்.
அதே மாதிரி அப்போ அந்த டேட்டா அவங்ககிட்ட தான் இருக்குது. அதில் இருக்கிற நிறைய பேருக்கு வந்து ரியல் ஃபேஸ் தான், அது லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் இருக்கும், டச் இருக்கும், பட் தேர் ஆர் ரியல் ஹியூமன்ஸ். ஏதோ ஒரு இடத்துல அவங்க ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருக்காங்க, அதனால தான் அந்த திங்ஸ் வருது. ஏனால உடனே எல்லாம் அதை கிரியேட் பண்ணல, உள்ளே இருக்குது, லைட்டாக டச் கொடுத்து அது வருது, அவ்வளோதான் பாயிண்ட். ஸோ ஸ்கேம் தான் ஃபியூச்சர். ஓகே, அடுத்து இந்த ஸ்கூல் காலேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே டிவைசஸ் யூஸ் பண்ணுறாங்க, டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஓகேயா? ஸோ அதே சமயம் இந்த நிறைய சைபர் குற்றங்களும் நடக்குது. ஸோ அவங்க வந்துட்டு எந்த அளவுக்கு தன்னை சேஃப்கார்ட் பண்ணிக்கணும்? லைக் ஸ்டடீஸ்க்காக அவங்க யூஸ் பண்ணுறதாகட்டும், இல்லை சின்ன குழந்தைங்களாங்க ஆன்லைனில் அவங்கள தானாகவே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குலாம் டிவைசஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சைபர் சைடில் அந்த குழந்தைங்களை வந்துட்டு எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கணும், நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு டீச் பண்ணணும்? சைபர் சைடில் பாதுகாப்பாக இருக்கணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு மொபைல் ஃபோனே கொடுக்கக்கூடாது. அண்டர் 18 ஃபஸ்ட்டு மொபைல் ஃபோனே உங்களுக்கு ரூல் படி கிடையாது. அதை மீறி பேரண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா தே ஷுட் பி அண்டர் தேர் சூப்பர்விஷன். ரெண்டாவது, இந்த பழக்கம் எப்போ வந்துச்சுன்னா கொரோனாலேருந்து தான் வந்தது. ஆன்லைனில் வந்து கிளாஸ் எடுக்கும்போது தான் குழந்தைங்களுக்குலாம் கையில் ஃபோனே கொடுத்தாங்க. நான்லாம் 12th முடிச்ச பிறகு தான் ஃபோனுன்னே ஒன்று வாங்கினேன், சிம் கார்டுன்னு ஒன்று வாங்கினேன். இப்போல்லாம் அப்படி இல்லை, அப்பா அம்மா ஆதார் கார்டு வச்சே வாங்கிக்கலாம், அதுக்கப்புறம் சேஞ்சும் பண்ணிக்கலாம். ஃபோனும் அதே மாதிரி தான், அப்படி தான் வாங்குறாங்க. ஸோ நாளை பின்ன அவங்க எதாவது பண்ணாங்கன்னா பேரண்ட்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள். இப்போ பேரண்ட்ஸ் அதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டு கொண்டு வந்தாங்கன்னா பேரண்டல் மானிட்டரிங்னு தனியாக ஒன்று இருக்குது. கூகுள் அவனே ஒரு பேரண்டல் மானிட்டரிங் வச்சுருக்கான். அதெல்லாம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா குழந்தைங்க என்ன பண்ணாலும் அது அப்படியே அப்பா அம்மாவுக்கு போகும், யாரை லிங்க் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு போகும். ஸோ இது இப்படி தான் நீங்கள் மானிட்டர் பண்ண முடியும். ரெண்டாவது, பேமெண்ட் ஆப்ஷன்லாம் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுறாங்கன்னு, ஏன் கொடுக்குறீங்க? அதுதான் பாயிண்ட். உங்களோட கிரெடிட் கார்டு அதை வந்து உங்கள் பையனுக்கு கொடுக்கலாம், அது காசாக கொடுங்க. நீங்கள் கிரெடிட் கார்டாக கொடுக்கும்போது அவன் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணானா ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெண்ட் இருந்துச்சு, இந்த ஃப்ரீ ஃபயரு பப்ஜி எல்லாம் வரும்போது அது ஒரு சில திங்ஸ் எல்லாம் பசங்க வாங்குறாங்க. அவங்களாவே அப்பா அம்மா கிரெடிட் கார்டு எடுக்கிறது, டெபிட் கார்டு எடுக்கிறது, போடுறது வாங்கிடுறாங்க. ஏன்னா ஃபோனும் அவங்களோட தான், எல்லாமே அவங்களோட தான், காசு போச்சா இல்லையான்னு கூட தெரியாது. இந்த மாதிரி லேக்ஸ் அண்ட் க்ரோஸில் எத்தனை பேரண்ட்ஸ் அமௌண்ட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த பேரண்டல் மானிட்டரிங் வந்து இல்லை. இப்போல்லாம் வந்து ஒரு குழந்தை சாப்பிட்லன்னா கூட ஃபோன் காமிச்சு தான் சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. இந்த பழக்கத்தை அவங்க தான் கொண்டு வந்தாங்க. ஸோ அதை அவங்களா கண்ட்ரோல் பண்ணலன்னா குழந்தைங்கள மாற்றவே முடியாது. ரெண்டாவது, அவங்களே ஃபர்ஸ்ட் அவங்க ஃபோனை யூஸ் பண்ணுறதா கம்மி பண்ணணும். முன்னாடியெல்லாம் ஒரு வீட்டில் போர் அடிச்சதுன்னா நானே பார்த்துருக்கேன். நான்லாம் சின்னதாக இருக்கும்போது எங்கள் அப்பா எப்போவுமே நியூஸ் பேப்பரில் தான் உட்காந்துருப்பாரு. வாரம் பேப்பர் வரும், இந்த ஃப்ரைடேலாம் நிறைய மேகசின்ஸ் புக்கெல்லாம் வரும், அதை தான் உட்காந்து படிச்சுட்டே இருப்போம். இப்போல்லாம் அவர் அப்படியே டிஜிட்டலில் போயிட்டாரு. இப்போ எங்கள் அப்பா என்ன பண்ணுறாருன்னா சும்மா ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணால் கமெண்ட் தான் போடுறாரு, எல்லா அக்கௌண்ட்லேயும் கமெண்ட்டு. ஸோ இது எங்கே போகுதுன்னா அது அப்படியே வந்து எவல்யூஷன் மாறுது. இப்போ எங்கள் அப்பா ஃபோன் நோண்டுறாருன்றதுக்காக இப்போ நானும் அதை நோண்டுறேன். இப்போ அவர்கிட்ட நான் வந்து இன்ட்ராக்ஷனே இல்லை. இப்போ அவர் எங்கள் கூட அடாப்ட் ஆகிட்டு இருக்காரு. பட் அப்படி பண்ணக்கூடாது. ஸோ அது வந்து சின்ன குழந்தைங்க இருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு பேரண்ட்டே வந்து அவங்க சேஞ்ச் பண்ணணும், அப்புறம் தான் குழந்தைங்க கிட்ட வரணும். ஸோ அந்த பேரண்டல் மானிட்டரிங்கை 2 விதமாகவும் கொண்டு வரணும். ஓகே, இப்போது சைபர் மோசடிகளால் ஏமாறுறவங்க வந்துட்டு புகார் அளிக்க முன் வரதில்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆன்லைன் ஷாப்பிங்லலாம் ஏமாறுறவங்க வந்துட்டு ஒரு 300 ரூபாய்க்கு ஒரு சேலரி வாங்கி ஏமாறதாகட்டும், இது 100-200களே ஏமாறுறதா இருந்தால் சரி இவ்வளவு தானே நம்ம ஏமாந்துருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணத்திலே வந்து அடுத்து அவங்க புகார் அளிக்கிறதுக்கும் முன் வரதில்லை. அதனால எந்த அளவுக்கு அதெல்லாம் அந்த குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு கஷ்டமாக இருக்குது. அண்ட் அதர் சைடு வந்துட்டு புகார் நம்ம கொடுத்தாலும் கவர்மெண்ட் சைட்லேருந்து நடவடிக்கைகள் எடுக்கிறதில்ல அப்படின்ற மக்களோட இந்த குற்றச்சாட்டுகள். ஸோ கவர்மெண்ட்டும் மக்களும் சேர்ந்து ஒரு பாதுகாப்பான நடவடிக்கைகள் வந்து இதில் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கவர்மெண்ட் வந்துட்டு 100% ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. அவங்க சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் சரி, நியூஸ் சேனல்ஸ்லேயும் சரி, ப்ரெஸ் ரிலீஸ் நோட்டும் அவங்க கொடுக்குறாங்க, இது பண்ணுங்க, இதை பண்ணாதீங்க அப்படின்னு. பட் யாருமே அதை ஃபாலோ பண்ணுறதே இல்லை. இங்கே இருக்கிற நிறைய பேர் தனக்கு பிரச்சனை வரும்போது அப்போவே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கேஸாக ஃபைல் பண்ணி அதை ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு அது நடக்காது. அது வந்து ஒரு 1 or 2 இயர்ஸில் அது மறைஞ்சிருக்கும். ஏன்னா கம்ப்ளைண்ட் அதிகமாக ஃபைல் ஆகுது, இதை பற்றி நிறைய வெளியே வருது அப்படின்னாலே அவேர்னஸ் டக்குன்னு வெளியில் தெரிஞ்சிடும். ஸோ இதை யாருமே பெருசாக பண்ணுறது இல்லை. அது வந்து மக்களோட இதுதான். என்னென்னா இதை நான் ஒரு போலீஸ், இப்போ முன்னாடிலாம் வந்து ஒரு போலீஸ் வண்டி இந்த சைடில் கிராஸ் ஆனாலே யார் வீட்டுக்கு வருதுன்னு ஒரு பயம் இருக்கும். சப்போஸ் நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுச்சுன்னா அது ஒரு அவமானமாக பார்க்குறாங்க. ஸோ போலீஸ் வண்டி அந்த மாதிரி மாறிடுச்சு. இப்போ தான் கொஞ்சம் அதை வந்து ரிலேஷன் ஸ்டேட்டுக்குள்ளே வராங்க. அது ஒரு நார்மலான விஷயம் தானே. மேபி அவங்க சும்மா கூட வந்திருக்கலாம், அந்த மாதிரி கூட இருக்கும். ஒரு இன்வெஸ்டிகேஷன் கூட வந்திருக்கலாம். நார்மலாக வந்து என்ன நடந்துச்சுன்னு சும்மா ஏதாவது பக்கத்து வீட்டில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு, நம்ம வீட்டில் வந்து என்னென்னு விசாரித்தாலும் இவங்க வீட்டில் ஏதோ பிரச்சனை போல், அதான் போலீஸ் வந்திருக்காங்கல்ல. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் டிஜிட்டலாக கொண்டு வரும்போது
நீங்கள் அதை கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி நாளைக்கு போலீஸ் நம்ம வீட்டுக்கு வந்துட்டா என்ன பண்ணுறது, நம்ம கரியர் போயிடுமே அப்படின்ற ஒரு பயத்திலேயே நிறைய பேர் பண்ணுறதில்ல. சரி நம்ம அன்அஃபிஷியல் ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம், ரெஃபரன்ஸில் ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம்னே தான் பண்ணுறாங்களே ஒழிய பண்ணுறதில்ல. ஸோ இதனால தான் வந்து அந்த கேசஸ் வந்து மேக்ஸிமம் அன்ரிசால்வ்டாக இருக்குது. அந்த டைம் 24 ஹவர்ஸில் பண்ணணும், அது யாரும் பண்ணுறது இல்லை, அதுதான் பிரச்சனை. ஓகே ஓகே. இப்போது சாமானிய மக்கள்லேருந்து உயர்மட்ட நிலையில் இருக்க மக்கள் வரைக்கும் இல்லை பெரிய பெரிய நிறுவனங்கள் வரைக்குமே வந்துட்டு சைபர் குற்றங்கள் நடக்குது இல்லையா? ஸோ பொதுவாக சைபர் குற்றங்கள்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கான சில பாதுகாப்பு நடவடிக்கைகள் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு விஷயங்கள் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் வாங்குறீங்க, அது யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். இப்போ நீங்கள் வந்து நீங்கள் சொல்லவே முடியாது நவ் யூ ஆர் இன் டிஜிட்டல் வேர்ல்டு. இப்போ நீங்கள் ஒரு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, என்டையர் டிஜிட்டலும் உங்கள் மொபைல் ஃபோனில் தான் இருக்குது. அதில் தான் நீங்கள் காசும் வச்சுருக்கீங்க, அதில் தான் உங்களோட சென்சிட்டிவ் டீட்டெயில்ஸும் இருக்குது, எல்லாமே அதில் தான் இருக்குது. நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போதும் எண்ட் டு எண்ட் நீங்கள் பார்க்கணும், அதுதான் மெயின். ரெண்டாவது, எல்லாமே நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நான் வந்து சேஃபாக அப்படின்னு கேட்டால் கிடையாது. பிகாஸ் அதை கிரியேட் பண்ணவனும் அந்த அப்ளிகேஷனை சேஃபாக பார்த்துக்கணும். ஓகே. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பேங்கிங் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறேன், நான் பாஸ்வேர்ட் எல்லாம் தெளிவாக போட்டிருக்கேன், ரெக்கவரி மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன், பாஸ்வேர்ட் ஸ்ட்ராங்காக வச்சுருக்கேன். என்னை யாராலும் ஹேக் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா பண்ண முடியும். ஏன்னா கிரியேட் பண்ண அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது, அதை வந்து கம்பெனிக்காரன் தான் பார்க்கணும். ஸோ கம்பெனிக்காரங்க ஒரு சைடு 50% போடணும், நம்ம ஒரு 50% போடணும், போட்டால் மட்டும்தான் யூஆர் சேஃப். இப்போ இது இன்னும் ரியாலிட்டியாக சொல்லணும்னா, நீங்கள் நல்ல ஸ்கில்டு டிரைவராக இருக்கீங்க, நீங்கள் ரோட்டில் வண்டி ஓட்டிட்டு போகிறனால உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகாமல் இருக்கலாம்னு சொல்லவே முடியாது. நீங்கள் ஆக்சிடென்ட் ஆகாமல் இருக்கணும்னா பின்னாடி வரவங்க ஒழுங்காக வண்டி ஓட்டணும், அதுதான் பாயிண்ட்டு. ஸோ நீங்கள் டிஜிட்டல் டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டிவைசஸை கிரியேட் பண்ண பீப்புளும் சரி, யூஸ் பண்ணுற பீப்புளும் சரி தெளிவாக இருந்தால் மட்டும்தான் சேஃப், இல்லை அப்படின்னா கஷ்டம். ஆனால் முன்னாடியே சொன்ன மாதிரி 100% சேஃப் அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஸோ மேக்ஸ் டு மேக்ஸ் கண் தொடைப்பாக நம்ம சேஃபாக இருந்துக்கிறது தான் பெட்டர், அதுதான் ஒரே வழி. சைபர் குற்றங்கள் பற்றியும் அதோட பின்னணிகள் பற்றியும் பாதுகாப்பாக எப்படி மக்கள் எப்படி பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்ற பற்றின நிறைய தகவல்கள் வந்துட்டு எங்களுக்கு கொடுத்தீங்க. ஸோ அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.